ஹalleluya! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னொரு விசேஷமான நாளை ஆண்டவர் நமக்கு இந்த புதிய வருஷத்துல கொடுத்ததுக்காக அவருக்கு துதிகளை செலுத்துவோம். வாங்க நம்ம எல்லாரும் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் என்று உங்களை வரவேற்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த புதிய வருஷத்துல நாங்க முன் செல்கையில் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பழசு இனி எங்கேயும் காணப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே நாங்கள் புதிதாக்கப்பட நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை காத்துக்கொண்டு நீர் கொடுத்த இருதயத்தை பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உலக கலங்கத்தினின்று நாங்கள் கழுவிக்கொள்ளும்படிக்கு உமக்கு பிரியமாய் வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இருக்குங்க புது வருஷம்? அப்படியே இருக்குன்னு சொல்றீங்களா? முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? நிஜமாவே வாட்ச் நைட் சர்வீஸ் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்கும் எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம், எந்தெந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடுவதும் குடிப்பதும் பாடல்களோடு ஆராதனைகளோடு தேவ பிள்ளைகளும் கூட ஆலயத்தில் குதித்து கொண்டாடி தேவனை துதித்து ஆராதனை செய்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆனந்தித்தோம் இல்லையா? ஆனா அந்த சந்தோஷம் தொடர்கிறதா? இதோ அந்த சந்தோஷத்தை தாண்டி 3-4 நாள் ஆகுது. எங்க இருக்கிறீங்க இப்போ? எப்படி இருக்கிறீங்க இப்போ? பேக் டு நார்மலா? பேக் டு த சேம் முன்னாடி இருந்த நிலைக்கே போயிட்டீங்களா? அநேகருடைய சந்தோஷம் சாதாரணமா நாம கிச்சு கிச்சு மூட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? யாருக்காவது நம்ம கிச்சு கிச்சு மூட்டினோம்னா அந்த கிச்சு கிச்சு மூட்டும் போது மட்டும் அவங்க சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு நின்றுவிடும். அதுபோல அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட இன்னைக்கு அந்தந்த நேரங்கள்ல யாராவது நம்மளை உற்சாகப்படுத்தினா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பண்டிகையின் சந்தோஷமோ ஏதோ ஒரு நல்ல நாளோ ஏதோ ஒன்று இருக்கும்போது, நன்மைகளை பெறும்போது, சந்தோஷமா இருக்கும்போது அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்து பிறகு திரும்ப எப்பவும் போல ஆயிடுவாங்க. அது இல்லைங்க ஆண்டவர் நமக்கு கொடுப்பது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. பாய்ந்தோடுகிற பக்தி. சொல்லணும்னா, ஒரு காலத்துல எல்லார் வீட்டிலையும் தண்ணீருக்கு இந்த கிணறு இருக்கும். அந்த கிணறுல கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஆனா எத்தனை பேர் தண்ணீரை எடுத்தாலும் அதுல தண்ணீர் நிரம்பிக்கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னா 24 ஹவர்ஸும் அந்த கிணறுல இருக்க தண்ணீர் அது பெருகிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆனந்தம் அப்படிப்பட்டது. பண்டிகை முடிஞ்சதுனால எங்க சந்தோஷம் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா என் சூழ்நிலைகள் மாறிவிட்டதுனால நான் திரும்பி பழைய மாதிரி ஆகிவிட்டேன்னு சொல்றதல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தா, அப்படின்னா உங்க சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமையில உச்சத்துக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குளிர்ந்து போயிடுறீங்கன்னா, நாட்கள் போக போக திரும்ப நீங்க நார்மல் ஆகி விடுறீங்கன்னா, தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய ஆனந்தம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போறீங்கன்னா, காரணம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. மத்தேயின் சுவிசேஷம் 9:16 ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இன்றைக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தா இந்த காலத்து ஜனங்களுக்கு, ஜெனரேஷனுக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு வஸ்திரங்கள் கிழிந்து போவதற்கு முன்பே நம்ம துணிகளை வாங்கிடுறோம். நம்ம கூட அப்படித்தான் நினைக்கிறேன். என்னங்க, அநேக முறை நாம நம்முடைய துணி கிழிவதற்கு முன்பே வாங்கிறதுனால கிழிந்த துணியை போடுறதை விட்டுடுறோம். ஆனா என் வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் இருக்கு. ஒரு சட்டையோடு வருஷமெல்லாம் இருந்த நாட்கள் இருக்கு. துவைப்பது, ஆற வைப்பது, போட்டுக்கொள்வது, துவைப்பது, ஆற வைப்பது, போட்டுக்கொள்வது. அத்தனை முறை துவைக்கிறதுக்குள்ள அது கிழிஞ்சிருச்சு. கிழிந்து விட்டா அது திரும்ப தைத்து கொள்வது, அது தைச்சு திரும்ப போட்டுக்கொள்வது. சாதாரணமா நம்ம இன்னர் வியர்ஸ் இருக்கும் இல்லையா, இன்னர் பனியன்ஸ் கிழிந்து கொண்டே இருக்கும் அதிகமா பயன்படுத்துறதுனால. அந்த பனியன் கிழிந்து போன பிறகு அது எதுக்கு தூக்கி போடணும்னு சொல்லி நான் ஒரு மல்லு துணி எடுத்துட்டு ஒரு டைலர் கிட்ட போய் அதை அந்த
கிழிந்த இடத்துல வச்சு தைக்க சொன்னேன். ஆ இன்னொரு 6 மாசம் இதை போட்டுக்கலான்னு சந்தோஷத்தோட எடுத்துட்டு போனேன். ஆனா துவைச்ச ஒரு முறையிலேயே சின்ன ஓட்டையா இருந்தது பெருசா அது கிழிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பழைய துணி கிழிந்த இடத்துல புதிய துணியை தைத்தா கிழிஞ்சது பெருசாயிடும். பழைய வாழ்க்கை மாறாமல், பழைய இருதயம் மாறாமல், பழையவைகளை விட்டுவிடாமல் நாம ஒரு புதிய வருஷத்துல பிரவேசிக்கிறதுனால மட்டும், புதிதா தேவனிடத்துல வாக்குத்தத்தங்களை பெற்றதுனால மட்டும், புதுசா தேவன் இன்னும் அதிகமா நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறதுனால மட்டும் நாம ஆசீர்வாதத்துல தொடர முடியாது. ஏன்னா பழைய வாழ்க்கைக்கு பேட்ச் ஒர்க் செய்தா அது நிக்காது. ஏசாண்டவர் ஒட்டி ஒட்டி வைக்கிற பக்தி அல்லங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. ஏசாண்டவர் நம்மை ரிப்பேர் செய்வதல்ல, நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ரெனியூ செய்வேன்னு சொன்னார், புது சிருஷ்டியாய் மாற்றுவேன்னு சொன்னார். கழுகினுடைய வாழ வயது போல நம்முடைய பலத்தை புதிதாக மாற்றுகிறார். பழையவை என்பது தூக்கி போட சொல்றாரு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த புதுமையை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர பழையவைகளை விட்டு விடுறதில்ல. அதனாலதான் இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சரீர சம்பந்தமான மனதை விட்டுவிட்டு கிறிஸ்துவனுடைய ரூபத்தில் இருக்கிற புதிய சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பைபிள் எச்சரிக்கிறது. இன்னொரு வார்த்தை கூட ஆண்டவர் சொன்னார், பார்ப்போம். 17ஆம் வசனத்துல, புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், திராட்சரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். பழந்துருத்திகளில் புதிய திராட்சரசத்தை வார்க்க மாட்டாங்க. துருத்திகள் கிழிந்து விடும், திராட்சரசமும் கீழே போயிடும், சிந்திரும். துருத்திகள் என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாம போகலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்ப பாட்டில்ஸ் வந்துருச்சு, டின்ஸ் வந்துருச்சு. ஆனா இவைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக அந்த காலத்துல தோலினால் செய்யப்பட்ட துருத்திகளில் பைகளிலே இந்த திராட்சரசமாவது எண்ணெயாவது பிரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த திராட்சரசம் முக்கியமா தோலினால் செய்த பையில வைக்கும்போது அதை புதிய துருத்தியில வைப்பாங்க, புதிய திராட்சரசம். பழைய துருத்திகளில் அந்த புதிய திராட்சரசத்தை ஊற்றினா அது கிழிந்து விடும். ஏன்னா துருத்தி புதுசாக இருக்கும்போது புதிய திராட்சரசத்தை அதுல ஊற்றும் போது அந்த புதிய திராட்சரசம் நல்லா ஊறும். அது ஊறும்போது அந்த துருத்தியும் சேர்ந்து விரியும். அதனால துருத்தி கிழியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? புதிய துருத்தி நல்லா விரியக்கூடியதுனால புதிய திராட்சரசம் நல்லா பொங்கி வரும், நல்லா ஊறுகிறதுனால அது கரெக்டா செட் ஆகும். அதுவே பழைய துருத்தியில புதிய திராட்சரசத்தை ஊட்டினா, அப்படின்னா ஆல்ரெடி நல்லா விரிந்திருக்கக்கூடிய அந்த பழைய திராட்சரச துருத்திகளில் புதிய அந்த திராட்சரசத்தை ஊற்றினா அந்த திராட்சரசம் ஊறும்போது நல்லா பொங்கி வரும்போது ஆல்ரெடி அது நல்லா விரிந்திருக்கிறதுனால இன்னும் விரிய முடியாம கிழிந்து விடும். இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலையா? இன்னொரு வாட்டி ரீவைண்ட் செய்து கேளுங்க. அப்படியே நம்முடைய பழைய வாழ்க்கையை, பழைய விசுவாசம், பழைய இருதயம் இன்னும் பழைய அந்த அளவுல பழைய ஸ்டாண்டர்ட்ஸ்லயே இருந்து தேவனிடத்திலிருந்து அளவு கடந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உன்னதமான நிலையில இருக்கக்கூடிய அவருடைய மேன்மையான ஆலோசனைகளும் எண்ணங்களோடு நம்மை நாம் நிரப்ப நினைக்கும் போது இடங்கொள்ளாத ஆசீர்வாதங்களை வைக்க இடமில்லாம நம்முடைய இருதயங்கள் கிழிந்துவிடும் அல்லது நாசமாகிவிடும். அதான் சொன்னார், ஆகையால திராட்சரசமும் துருத்தியும் கெட்டு போகும். பாருங்க, இன்றைக்கு நாம அநேகர் என்னை தேவன் அதிகமா ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதற்கு தகுந்த விதத்துல உன்னுடைய இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்துறியா? எனக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் வேண்டும், சுமக்க முடியாத ஆசீர்வாதங்களை கேட்கறீங்க. அப்போ சுமக்கிறதுக்கு உங்க பாதங்களை ஸ்திரப்படுத்துறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுமக்க முடியாம விழுந்து போறவங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவைகளை நன்றி இல்லாம அகங்காரத்தோடு கர்வப்பட்டு நஷ்டமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதனாலதான் இந்த புதிய வருஷத்துல இன்னும் பழைய மனசு, பழைய கால்குலேஷன்ஸும், பழைய எண்ணங்களும், இன்னும் பழைய பிளான்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. புதிய தன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய இருதயத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். புதிய சுபாவத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். புதிய இருதயத்துல நீ புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் போது நீங்க செழிப்படைவீங்க, ஆசீர்வாதமாக மாறுவீங்க. மேலும் பழைய திருத்திகளில் புதிய திராட்சரசத்தை ஊற்றினால் துருத்திகள் கிழியும், திராட்சரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். ஆனால் புதிய திராட்சரசத்தை புதிய துருத்திகளில் வார்ப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும். இந்த புதிய வருஷத்துல பழைய காரியங்களுக்கு ஆல்ட்ரேஷன் செய்து கொள்றது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பழையவைகளை விட்டு புதியவைகளை தேவன் தர ஆயத்தமா இருக்காரு. அதை நம்ம சம்பாதிச்சு கொள்ளணும். புதிய இருதயத்தை எனக்கு ஆண்டவரை கொடுங்க, புதிய சுபாவத்தை ஆண்டவரை எனக்கு கொடுங்க. அப்பொழுது நாம் புதிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்படும் போது நாம வளர்ச்சி அடைவோம், நாம ஆசீர்வதிக்கப்படுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். இந்த புதிய வருஷத்துல பிரவேசித்து நம்ம போய்கொண்டிருக்கையில ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இன்னும் பழச ஏதாவது, அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த பொறாமை, அந்த சோம்பேறித்தனம், அந்த அலட்சியம், விட்டுவிட முடியாத அந்த கெட்ட பழக்கங்கள், அந்த இன்னும் உன்னுடைய பழைய வாழ்க்கையில நீ செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறாய். இனி இந்த செல்போனை நான் பயன்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, தேவையான அப்போ மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்று நீங்க ஜெபித்து கூட இருப்பீங்க. சொல்லியிருப்பாங்க உங்க பாஸ்டர், நானும் சொன்னேன். சரி, இந்த புது வருஷத்துல திரும்பவும் தேவையானப்ப மட்டும் பயன்படுத்துறீங்களா, இல்ல 24 மணி நேரம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? நீ செல்லுல தேவனுடைய வார்த்தையை கேட்டா அது வேற விஷயம். எவ்வளவு நேரம் தேவனுடைய வசனத்தை கேட்க பயன்படுத்துறீங்க? எவ்வளவு நேரம் தேவையான போன்ஸும் வாட்ஸ்அப்ஸும் பார்க்க பயன்படுத்துறீங்க? எவ்வளவு நேரம் தேவையில்லாதது பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு தீர்மானம் செய்து கொண்டு புதிய வருஷத்துல பிரவேசித்த பிறகு திரும்பவும் அதே விதத்துல போயிட்டு இருந்தா, புதிய வருஷம் எனக்கு புதுசா இல்லையேன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இந்த புதிய வருஷத்துல எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லையே, எனக்குள்ள வித்தியாசம் எதுவும் தெரியலேன்னா எப்படி இருக்குங்க? ஓட்ட பானையில எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது கீழே தான் போகுமே தவிர அதுல நிற்குமா? இந்த புதிய வருஷத்துல ஆசீர்வாதங்களை நீங்க தக்க வைக்கணும்னு சொன்னா, அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேறுதல நீங்க பார்க்கணும்னா உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படிக்கு தேவனுடைய சந்நிதியில காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆசீர்வாதங்களோட என்ன நிரப்புங்கன்னு ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் அது நடக்கும். பழசு என்னில் இருக்குன்னு சொல்லும் போது மனம் திரும்புங்க. பழையது ஏதோ என்னில் இருக்கு, அதனாலதான் என் பலவீனங்களை என்னை பின்தொடருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளும் போது அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டா கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுக்குள்ளேயே இந்த புது வருஷம் பழசாயிடுச்சுன்னு நினைக்காம ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறதுனால, தேவனே, இந்த புதிய வருஷத்துல ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாக நான் வாழும்படி பழசு எதுவும் புளித்தது எதுவும் இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக கண்டினியூ செய்யாமல் உம்முடைய ரத்தத்துல கழுவி என்னை சாட்சியாக மாற்றும் என்று ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய வருஷத்துல பிரவேசித்து முன் செல்கிற நாங்க இன்னும் எங்களில் ஏதாவது தோல்வி இருக்கா, குறைவு இருக்கா, குறைச்சல் இருக்கான்னு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கா, பழையவை ஏதாவது திரும்ப எங்களை பின்தொடர்கிறதா என்று நாங்கள் பரிசீலனை செய்து மனம் திரும்புவதற்கு அறிக்கை செய்து விட்டுவிடும்படி நீர் தருகிற புதிய சுபாவத்தையும் புதிய புத்தியையும் பெற்று புதிய ஆசீர்வாதங்களோடு இந்த புதிய வருஷத்துல முன் செல்லும்படி உம்முடைய திட்டங்கள் எல்லாம் எங்கள் எல்லார் பேரிலும் நிறைவேற்றும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் குடிவந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பதில கொடுப்பார். நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கோம். நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்போம். அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். அவரை துதித்து கொண்டு அவருடைய வசனத்தினால் ஆவிக்குள்ளாக பலப்பட்டு அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில உங்களை கர்த்தருடைய வசனத்தோடு உங்களை சந்திக்கிறார். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.